மகராசி நல்லா இரு, போ. அப்பா பாப்பா, காலையில இருந்து என்ன வேலை? ஷோ அப்பா. அத்தை, என்ன முத்தழகு? அத்தை, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு முத்தழகு. வர வர நீங்க, பாண்டி மாமா எல்லாரும் என்னை விட்டு விலகி தூரமா போறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன் முத்தழகு இப்படிலாம் பேசுற? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் அத்தை தோணுது. ஏ, சும்மா கிறுக்கி மாதிரி பேசாத. அப்படி என்ன நடக்குது? உன்னை சுத்தி எல்லாம் நல்லதாதான் நடக்குது. யாரும் உன்னை விட்டு விலகி போகல. இல்லத்த, நீங்க பொய் சொல்றீங்க. அந்த அபியை ஏன் இடத்துல வச்சு நீங்க மாமா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்தழகு. நீ வேற, அபி வேற. இல்லத்த, இன்னைக்கு காலையில ராசத்திக்கு நான் எடுக்க வேண்டிய ஆரத்திய கூட அபிதானே எடுத்தா. முத்தழகு, இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்த வச்சு நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அபி ராசாத்தி கல்யாணம் நடக்கிறதுக்கு உதவி செஞ்சா, அதுக்காக அபிக்கு நாம கொடுக்கற மரியாதை அது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ மனச போட்டு குழப்பிக்காத. உனக்கும் பாண்டிக்கும் குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடக்கும். பேசாம படு. என்ன தூக்கமே வரமாட்டேங்குது. என்ன லைட் எரியுது அபி வீட்டுல? இந்த நேரத்தில் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அபி வீட்டில் லைட் எரியுது அப்படின்னா அபி இன்னும் தூங்கலையோ? இந்த நேரத்துல இங்க நிக்கிறான். யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? யாரா இருக்கும்? பாண்டி அபி வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்றான்? ஐயோ, வா சஞ்சீவ். பாண்டி மக்காவை அபி வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டா என்ன நடக்குது இங்க? வா உட்காரு, உட்காரு சஞ்சீவ். இல்ல வேணாம் வேணாம், உட்காரு, பரவாயில்ல உட்காரு.
சஞ்சீவ், ஆ? என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? இல்ல நான் சும்மா தான் வந்தேன். ஆம். ஆ சரி, என்ன சாப்பிடுற சொல்லு. ஆ, இல்ல எதுவும் வேணாம் அபி. ஆ, நீ உட்காரு. ஆ, ம். ஆம், சஞ்சீவ், நீ என்கிட்ட எதையோ சொல்ல வந்திருக்க. ஆனா சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. எதுவா இருந்தாலும் யோசிக்காம சொல்லு சஞ்சீவ். இல்ல அபி, நான் தான் உன் புருஷன் சஞ்சீவ் நினைச்சு நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் உன் மேல பல தடவை கோவப்பட்டு திட்டிருக்கேன். உன்னை வீட்டு விட்டு விரட்ட கூட பார்த்துருக்கேன். அதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு அபி. ஆஹா, இதுக்கு எதுக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேக்குற? உனக்கு என்ன திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு கூட உரிமை இருக்கு. நீ என்ன திட்டாம வேற யாரு திட்டுவா? இல்ல அபி, நான் தான் உன் புருஷன் நினைச்சு உன் ஊரை விட்டு உன் சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு இந்த ஊர்ல வந்து தனியா தங்கியிருக்க. ஆனா நான் உன்னை புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கேன். ஆனா நீ நான் கொடுக்கிற தொந்தரவெல்லாம் தாங்கிட்டு நான் தான் உன் புருஷங்கிறதுல உறுதியா இதே ஊர்லயே தங்கியிருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சில சமயம் நீ சொல்றதான் சரியோ, நான் பாண்டியில சஞ்சீவ் தானோன்னு தோணும். ஆனா என் மனசு அதை உண்மைன்னு சொன்னாலும் என் புத்தி அப்படி சொல்ல மாட்டேங்குது. அது என்ன பாண்டியன் தான் சொல்லுது. என் மனசுக்கும் புத்திக்கும் நடக்கிற இந்த போராட்டம் எனக்கு குழப்பத்தை தான் கொடுக்குது. என்னால சரியான ஒரு முடிவை கூட எடுக்க முடியல. எனக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருந்தும் நானே சொல்லுதேன், உண்மை உன் பக்கம் இருந்தா கண்டிப்பா நீ ஜெயிப்ப. எனக்கு இது போதும் சஞ்சீவ். நீ கண்டிப்பா என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்ப. நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அபி, இப்போ உனக்கு எத்தனை மாசம்? 9 மாசம். 9 மாசமா? ம், பொதுவா இந்த மாசத்துல தானே இந்த வளகாப்பெல்லாம் நடக்கும். ம், ஆமா. அப்ப உன் சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு உனக்கு வளகாப்பு நடத்த சொல்ல வேண்டியதானே? நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு எப்படி என் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட முடியும்? இவளுக்கு ஏன் நாம வளகாப்ப நடத்தக்கூடாது? இத போய் அம்மா கிட்ட சொல்லணும். அபி, என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. நானே உனக்கு வளகாப்ப நடத்தட்டுமா? நீ இப்படி கேட்டதே போதும் சஞ்சீவ். வளகாப்பெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன அபி, நீ ஏன் இப்படிலாம் சொல்றது? எனக்கா நீ நிறைய பண்ணிருக்க. என் தங்கச்சி கல்யாணம் நடந்ததே உன்னாலதான். உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் வளகாப்ப நான் நடத்துறேன் அபி.
அபி ப்ளீஸ். இல்ல சஞ்சீவ், பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அபி அப்படிலாம் சொல்லாத. 9வது மாசம் வளகாப்பு நடக்கணும்னு எல்லா பொண்ணுங்கள மாதிரி உனக்கும் ஆசை இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த வளகாப்புக்கு மட்டும் ஒத்துக்க, இந்த ஊரே கூட்டி உன் வளகாப்ப ஜாம் ஜாம்னு பிரமாதமா நடத்திடுறேன். ம்? பாண்டி மாமா இங்கதானே படுத்திருந்தாரு, எங்க போனாரு? இந்த நேரத்துல மாமா எங்க போயிருப்பாரு? ஒருவேளை பாண்டி மாமா அபி வீட்டுக்கு போயிருப்பாரோ? ம். என்ன மக்கா அபி வீட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வெளியே வரல. எதுக்கும் அபி வீட்டுக்குள்ள போய் பாத்துருவோம். ஐயோ இவளா? என்ன முத்தலகு அபி வீட்டை நோக்கி போறா? பாண்டி மச்சான் வேற அபி வீட்டுக்குள்ள இருக்கானே. முத்தலகுக்கு பாண்டி மச்சான் அபி வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. மாமா இங்கதான் இருப்பாரா இல்லையான்னு தெரியலையே. அபி, உனக்கு நான் வளகாப்பு நடத்துறதுக்கு ஒத்துக்க அபி. எனக்காக. சரி சஞ்சீவ். எதுக்கும் ஜன்னல் வழியா போய் பாப்போம். முத்தலகு, ஆ? முத்தலகு, என்ன என்ன முத்தலகு இங்க நின்னுட்டு இருக்கவ? ஏன் தூக்கம் வரலையா? இங்க நிக்கிற? முத்தழகுன்னு சத்தம் கிடுச்சுல்ல? ஆமா, தூக்கம் வரல. ஆமா, நீங்க என்ன பண்ற? நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். இப்பதான் கடைசி பஸ்ல வந்தேன். அபி ஒரே நிமிஷம் இரு. டவுன்ல என்ன கூட்டம் முத்தலகு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன், எதுக்கு கத்துற? கொஞ்சம் மெதுவாவே பேசு. ஆமால, எதுக்கு கத்துற? அபி, முத்தழகு வீட்டு வாசல்ல நிக்கிறா. இப்ப நான் உன் வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சா அவ கண்டிப்பா தப்பா நினைப்பா. அதனால நான் அப்படியே பின்பக்கமா போயிட்டா. நான் வரேன். யாரோ ஒருத்தி பாத்துருவாளோன்னு பயந்து என் புருஷன் இந்த ஓட்டம் ஓடுறாரு.
எல்லாம் விதி. சரி முத்தழகு, நீ போய் படு. படுக்கலாம். மாமா மொட்டை மாடியில படுத்திருந்தாரு, திடீர்னு காணும். அதான் வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது வந்தாரான்னு பார்க்க வந்தேன். ஓ பாண்டியா? பாண்டி மாடியில தான் இருப்பான். நீ வேணா இப்ப போய் பாரு, இருப்பான். உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ வளரிட்டுமே. சொல்லு. அதுவா, அது ஒண்ணு இல்ல. நான் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது பாண்டி எனக்கு போன் பண்ணான். போன் பண்ணி நான் மொட்டை மாடில தான் இருக்கேன், எனக்கு தூக்கம் வரல, நீ வான்னு சொன்னான். அதுக்காக தான் வந்தேன். நான் போய் பாண்டிய பார்க்க போறேன் முத்தழகு. பாண்டே, நான் வந்துட்டேன். பாண்டே வந்துட்டேன். ஒன்னும் புரியலையே. மாமா மாடியில தான் இருக்காரா? நான் தான் சரியா பார்க்கலையோ? மக்கா. வால. இதோ வரேன். என்னவ பாண்டே, யாருக்கு தெரியாம அடிக்கடி எதிர் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தெரியுது. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லவ, நீ வேற. பொய் சொல்லாதவ, உனக்கும் அபிக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. சும்மா இல்ல, தேவலாம் பேசிட்டு இருக்க. மச்சான், நீ அபி வீட்டுல இருந்ததை மட்டும் முத்தழகு பாத்துந்தான்னு வச்சுக்கோ, அம்புடுதான் ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பா. மாமா அபி வீட்டுல இருந்தாரா? நான் இப்போ அபி வீட்டுக்கு போய் அபிட்ட பேசிட்டு வந்தத முதல்ல நீ தப்பா பேசாதல. ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அபி தான் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தா. என் தங்கச்சி கல்யாணத்தை அவ தங்கச்சி கல்யாணம் மாதிரி நினைச்சு அபி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சா. ஆனா நான் அவளுக்கு ஒரு சின்ன நன்றி கூட சொல்லல. அதான் என் மனசை போட்டு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் போய் பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். நன்றி சொல்ல அபி வீட்டுக்கு மாமா போனாரா? ஆமா 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 மச்சான், நானும் கேள்விப்பட்டேன். அபி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுதான். இல்லை போட்டேன். அபியை கிண்டல் பண்ண கொன்றுவேன் உன்னை. இல்லை, உன்ன மாதிரி தான் நானும் அபியை தப்பா நினைச்சு அவளை தொந்தரவு பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ எம்பிட்டு நல்லவன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருக்கிற பொண்ணெல்லாம் குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு அப்படியே புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்ல. ஆனா அபிய பாரு, வயத்துல ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு ஒத்த ஆளா அபி ரொம்ப கஷ்டப்படுறாள். பாவம்ல. கடவுள் நல்லவங்கள தான் ரொம்ப சோதிப்பானோ? அபியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல. நானும் அபியை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். பங்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் அபி என்ன சஞ்சீவ் புருஷன்னு கூப்பிட்டா கூட எனக்கு கோவமே வரமாட்டேதுல. கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு விஷயம் என்ன அபி பக்கம் இழுக்குதுல. எனக்கு அவன் நடப்பாவே இருக்கு.